திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. தளபதி நேத்து பாத்தீங்களா எவ்வளவு மாசா பேசி இருக்கோன்னு? ஆமா, நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் நம்ம எப்படி தீயா இருக்காங்க பாருங்களேன். கேஸ் சர்வேன்னு தயவு செஞ்சு நம்ம தலைவரை பார்த்து அவர் ஏன் ஊடகத்துல பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார், பேட்டி கொடுக்க மாட்டார். இப்ப நான் ஓப்பனா திமுக காரன் பார்த்து கேக்குறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜ போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். எல்லா நிர்வாகிகளும் இந்த கேள்வியை பதில் சொல்லுங்க. ரமேஷ், ராஜ்மோகன் எல்லா பேட்டியிலும் சொல்லுங்க, சேலஞ்ச் வர்ற முதலமைச்சரை பார்த்து. சேலஞ்ச் யாரை கேட்டு நீ சேலஞ்ச் பண்றது புரியுதா? யாரை கேட்டு சேலஞ்ச் பண்ற நீ? சும்மா என்ன சும்மா நீ கோத்து விட்டு போயிருவியா? யாரு பேசுறது மேல? அதெல்லாம் பார்த்தலாம் நம்ம பார்த்து பேசுறியா? இல்ல கேக்குற எனக்கு பேச தெரியாதா? மரியாதையா இருந்துங்க. ஏதாவது சேலஞ்ச் பண்ற மாதிரி என்கிட்ட கேளு. சரி, எனக்கு தெரியாம உட்காந்துருக்க வீட்டுக்குள்ள. அது இல்ல, சும்மா ஒரு ஃபயரா இருக்கு. என்ன ஃபயரா சொல்ல போறாங்க? கம்முனு இரு. சரி, இதுக்கப்புறம் காட்டு, எல்லாத்தையும் காட்டு, எல்லாத்தையும் காட்டு. இந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். ஏன் யாருக்கு சொல்ற? யாருக்கு சொல்ற? யாருக்கு சொல்ற? ஆளு வளர்ந்துருக்கேன்னு பாக்குறேன். ஆளு வந்தாலும் மூளை இருக்காடா? இல்ல தளபதி, அவங்க என்ன தளபதி பேப்பர்ல வந்து பேச முடியுமா என்னால? சரி, உனக்கு தெரியாது? தெரியுதா? இருந்தாலும் ஒரு ஃபயரா என்ன ஃபயரா இருக்கும்? இங்க பாரு, இதை கேட்கும் போது எனக்கு படபடன்னு எவனா கூப்பிடுவாங்கன்ட்டு. அது கூட மாட்டாங்க. இரு ஒரு நிமிஷம். தலைவர் தனியா வருவார், 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. யார் ரெடி? நான் ரெடின்னு சொன்னா இல்ல, எனக்கு பிரஸ் மீட் கொடுக்க தெரியாதா? இன்டர்வியூ கொடுக்க தெரியாதா? எனக்கு கொடுக்க தெரியாம NDTVல போயிட்டு உட்காந்து வந்தேன். ஏன் வீடியோ ரிலீஸ் பண்ண வேணாம்னா எனக்கு ஒண்ணும் தெரியல, தற்கொலையா உட்காந்துருந்தேன். இதுக்கப்புறம் அவனை பாத்துக்க, இதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு கேட்டுட்டு போடணும். இந்த அள்ளு சில்லறைகளா என் தலைவர் பதில் சொல்ல மாட்டாரு. இந்த அள்ளு சில்லற, இந்த அண்டா, சொம்பு, டீஸ்பூனு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. என்ன ஒருத்தருக்கு தான் இங்க போட்டியே திமுக, திமுக. அப்ப யாருக்கு பதில் சொல்லணும்? உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. எனக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பிரச்சனை இல்ல. அது என்ன பேர் சொன்ன? முதலமைச்சர். என்ன முதல? என்ன முதல? முதலமைச்சர் சொல்லு. முதலமைச்சர். முதல்ல இல்ல, முதலமைச்சர். முதலமைச்சர். உங்களுக்கு தமிழ் வருமா வராதா? ஏன்னா தற்குறித்தனமா இருக்கீங்க. எவனுக்குமே தமிழ் வர மாட்டேங்கிறான். தமிழக வெற்றி கழகம் மட்டும் வச்சிருக்கோம். தமிழ் எவனுக்காவது பேச வருதா? வரும் தளபதி. முதலமைச்சர் சொல்லு. முதலமைச்சர். முதலமைச்சர். இன்னொரு வார்த்தை என்ன சொன்ன? பொருளாதாரம் சொல்லு. பொருளாதாரம். பொருளாதாரமா? டேய், அது பொருளாதாரம்டா. எப்பா டேய், இவனுக்கு ஏதாவது தமிழ் கிளாஸ் எடுங்கடா. ராஜ்மோகன் என்னையா பண்றாரு? இல்ல தளபதி, நல்லா பேசுவேன். அது லைட்டா டங்க் ஸ்லிப் ஆயிடும் அப்பப்போ. எல்லா மேலும் டங்க் ஸ்லிப் ஆகுதுடா உங்களுக்கு. மேட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசினா மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க வாங்க, 2 பேரை எப்படி அமெரிக்கால உட்கார்ந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகுது முன்னாடி 2 பேரும் உட்கார்ந்து பேசுவாங்க மக்கள் முன்னாடி. 2 பேரை பேச வைப்போம். இந்த பேர் இது சொல்லும் போது உனக்கே வாய் கொளருது. அவர் முன்னாடி நான் போய் உட்காந்து பேச முடியுமா? அவர் இருக்கிறது ஏதாவது 4 கேள்விக்கா பதில் சொல்லுவாரா? எனக்கு ஒண்ணு கூட பதில் தெரியாதுடா. ப்ளூடூத் ஹெட்போன் போட்டு என்னத்த ப்ளூடூத் இது கண்டுபிடிச்சிருவாங்கடா. எனக்கு ஜான் இல்லாம பேச நல்லா இருக்கும். தெரியாது, வெளில தெரியாது. ஃபர்ஸ்ட் ஷாட்ல அவுட். ஏன்னா ஷூட்டிங் இல்ல, கேமரா இல்லனா சிஎம் போயிட்டே இருப்பாரு. யார சொல்ற? இது சிஎம் சொல்ற மாதிரி இல்லையே. ரெண்டும் யார சொல்ற? நீங்க யார சொல்ற? இல்ல, யார சொல்ற? பொதுவா சொன்னேன். எங்க தலைவருக்கு கேமரா தேவையில்லை, அவர் ஆல்ரெடி நடிகரா இருந்து வந்தவரியா. NDTVல இன்டர்வியூ கொடுத்தா குத்தி காட்டுறேன். கேமரா தேவையில்லைன்னு NDTVல இன்டர்வியூ கொடுத்தா குத்தி காட்டுறேன். அப்படி இல்ல தளபதி. அப்படிதானே? அப்படிதானே?
அப்படிதானே? இல்ல இல்ல அவனை பார்த்ததே நீ ஸ்கிரிப்ட், அவரு உணர்வு. இங்க உண்மை இருக்கு, நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாமே என்ன பேசுற மாதிரி இருக்கு. இல்ல ஒண்ணு கூட நீ அவரை எதிர்த்து பேசவே இல்ல. உங்களை நான் எப்படி கோத்து விடுவேன்? நீ எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ எங்க இருந்து வந்திருக்க? நீ உங்க சிபிஐல யார் கோத்து விட்டா? நீதான். தெரியும், நீதான் கோத்து விட்ட. இல்ல நீதான் கோத்து விட்ட. எல்லா காப்பாத்துன. எனக்கு நீ வந்து எனக்கு வேலை பாக்குற மாதிரியே தெரியல. யாருக்கு நீ வேலை பாக்குறேன்னு தெரியல. உள்ள வந்து ஏதோ உள்ள வந்து இது பண்ணிட்டு இருக்க. நீ உங்களை நான் எங்க பாக்குறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் திமுக மேடையில டிவி எல்லாம் பாருங்க. அதான் என்ன சிரிப்பு வந்து பேசுறதே கிடையாது. டிவில பேசுறது எல்லாம் பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக. நம்மள பார்த்து பேச தெரியுமா, பேச தெரியுமா, பேச தெரியுமா கேக்குறாங்கல்ல. நமக்கு தான் தெரியல. திருப்பி கேட்டாங்க பேச தெரியுமா? திருப்பி அது சமாளிச்சீங்க. பேசுறதே கட்சியில 2 பேர். அவங்களுக்கு ஒழுங்கா பேச தெரியல. என்ன 4 கூப்பிட்டு ஸ்டேஜ்ல நிக்க வச்சு 4 கேள்விகள் தான் நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவோம்? இஷ்டம் இதுக்கு பேசுறேன்ல. எனக்கு பேச தெரியுமா? சொல்றா, பேச தெரியுமா? எனக்கு ஆள் வளர்ந்துருக்கல, மூளை வளர்ந்துருக்கா உனக்கு? அப்படி இல்ல தளபதி, ப்ளூடூத் கொடுத்து உங்களை பேச வைக்கணும். இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருச்சு. இப்ப என்னைக்கு வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க? பழம் நழுவி கெட்டு போன பால் விழுந்துருச்சு. அவ்வளவுதான். நம்ம கிட்ட வர நாங்க போயிட்டாங்கல்ல. உனக்கு எங்க எரியுது? அவங்க எங்க போனா உனக்கு என்ன? அப்படி இல்ல, நீங்க அவருக்காக இதெல்லாம் ஏஐலாம் வச்சு எடிட் பண்ணி படம்லாம் நடிச்சு கொடுத்தீங்க, வருவாங்கன்னு. வரல. நம்ம கூட வர மாட்டாங்களே. அவன் வந்தான். ஆட்சியில பங்குன்னா, அதிகாரத்துல பங்குன்னா, இது சொன்னா வந்துருவாங்க. ஒரு ஆள் வரல இது வரைக்கும். மொத்த பேர் அங்க போயிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாண்டா எழுதி கொடுத்தேன். என்னால ஒழிச்சு கட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கெட்டு போன பால்ல உளுந்து என்ன பிரயோஜனம்? யார் குடிக்க போறா? அதாவது திமுக அப்படியே ஆரம்பிச்சுன்னா ஒரே ஒரு தலைவர், நம்ம தலைவரை பார்த்து அவர் பேரை சொல்றாங்க, டெய்லி தூக்கத்துல எந்திரிச்சு தூக்கத்துல இருந்து அப்படியே வச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி டெய்லி ஒரு பிரச்சனை. இது எப்படி நம்ம தலைவர் ஜெயிக்கலாம், தமிழ் வெற்றி ஜெயிக்கும்? நான் பஸ்ல போனோம், மகாபலிபுரம் போர்டு வைக்க போனோம், சர்வே எடுத்துருக்காங்க. நானும் என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு தோழரும் போனோம். கேப்லாம் போட்டு போகும்போது நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆகி தெரியுமா? கோவலத்துல இருந்து கரெக்டா 7 ஸ்டாப், சாரி மகாபலிபுரத்துல இருந்து கோவலம் வரைக்கும் நான் போயிட்டு ஒவ்வொரு தட்டி கண்டக்டர் விசில் அடிச்சிட்டே இருக்காரு. கூட இறங்கி நிப்பாட்டு. நான் தான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்டாப்லயும். அப்படி தீயா இருக்காங்க. பேசும்போது உனக்கே கடுப்பாவல, அசிங்கமா இருக்கு. கண்டக்டர் விசில் அடிக்க மாட்டாங்களா? என்னடா பேசுற? கண்டக்டர் விசில் அடிக்க மாட்டாங்களா? எதுக்கு விசில் அடிக்கிறாங்க? நம்மளுக்கு விசில் கொடுத்ததுக்கு அப்புறம் அடிக்க கூடாதுல்ல. அப்ப நம்மளுக்கு என்ன ப்ரொமோஷன் பண்றாங்க? இவனுக்கு நம்பி கட்சி ஆரம்பிச்சு நடுத்தருக்கு எடுத்து வந்துருவாங்க போலயே. விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். அப்ப நண்பர்களே, நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. 8 கோடியா? ஆமா தளபதி, எங்க அக்கா பொண்ணு 2 வயசு தான், அதுக்கே தெரியுது. என்ன ஏத்திக்கிட்டே போறீங்களடா? ஏண்டா 2 கோடி, நீங்க 4 கோடி, இப்ப 8 கோடின்றீங்க. எனக்கே நம்ப முடியல. சத்தியமா நம்ம அவ்வளவு ஓட்டுல உருவாதுடா. 100% நம்மளுக்கு தான் ஓட்டு. யாருமே எல்லாம் 0 தான். நம்ம ஜெயிக்கிற அண்ணன் போஸ்ட் வேற கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வேற சிரிச்சிருவாங்கடா. சத்தியமா நம்ம அண்ணன் போஸ்ட் ஜெயிக்கிறோம். நம்ம உங்க தொகுதியில யாருமே ஆப்போனன்ட்டே கிடையாது, வேட்பாளர் எல்லாம் பேசியாச்சு. நீங்க பண்ற வேலை என்ன? அரசியலும் இருக்க முடியாம, சினிமாலே இருக்க முடியாம, நடுரோட்ல நிக்க போறேன். அது மட்டும் தெரியுது எனக்கு. நீங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த கூட்டணி அரித்மெட்டிக்ஸ்ல தமிழ்நாட்டுல ஈடுபடாது. தலைவர் மேலே நம்பிக்கை இல்லாத பொழுது பக்கத்துல மேல நம்பிக்கை வரும். கூட்டணி வச்சிருக்கோங்களா தலைவரே? தலைவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு யார சொல்ற? என்ன சொல்ற? நான் வெளில வரணும்னு குத்தி காட்டுறேன் இந்த இடத்துல. நான் ஏன் கோத்து விட போறேன்? கோத்து விட்டுறது ஆரம்பத்துல இருந்து 2 வரையும் என்ன கோத்து விட்டுருக்கா? நீ எதிர்கட்சி அடிச்சு, ஆளுங்கட்சி அடிச்சு பேசவே இல்லை. நீ என்ன மட்டும் தான் பேசியிருக்க. அதுல நீங்க பாருங்க, அந்த புக் ரிலீஸ்ல கூட உங்களை எங்க கோத்து விட்டேன். முதலமைச்சர் வேட்பாளர் கம்யூனிஸ்ட்ல இருந்து இருக்காங்களா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அம்மா பிரேமலதா மேடமா? இல்லை. வேற யார் இருக்காங்க? முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா வைகோ அவர்களா? இல்லை. அங்க கொடுக்க மாட்டாங்க. இப்ப நாளைக்கு நம்ம கூட கூட்டணி வராங்க. இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் காங்கிரஸ் நம்ம கூட வந்துருச்சுன்னா செல்வத்து பேருக்கு கொடுத்துருவேன். நீ நான் கொடுத்துருவேனா சொல்லு. சரி, நாளைக்கே இப்ப அந்த அவங்க வராங்க, முரசுல இருந்து வராங்க. பிரேமா அவங்களுக்கு கொடுத்துருவானா? அது எப்படி கொடுப்பான்? அப்ப நீ அவங்க மட்டும் எப்படி கொடுப்பாங்க? அவங்க மட்டும் எப்படி கொடுப்பாங்க? நம்ம கொடுக்கறத சொல்லக்கூடாது, கொடுக்க மாட்டோம்ல. அவங்க கொடுக்கலன்னு நம்ம சொல்லணும். இல்ல யார் உனக்கு எழுதி கொடுக்குறா? ஜானு வேல்முருகன் அவர்களா? இல்லை. நான் வீட்டை விட்டே வெளியில வர்றதில்ல, வீடு வீடா போறேன்னு எப்படி சொல்ற நீ? அது நமக்கு தெரியும். அவங்களுக்கு சொன்னா ஓட்டு போட மாட்டேங்குது. அவங்க திருப்பி என்ன கேள்வி கேட்கறதுக்கு? அப்படிதான் அவங்க திருப்பி என்ன முதல்ல வீட்டை விட்டு வெளியில வான்னு என்ன கேள்வி கேட்கறதுக்கு? கேட்க மாட்டாங்க. என்ன கேட்க மாட்டாங்க? அதான் கேட்கறாங்கடா, கேட்கறாங்க, எல்லாரும் கேட்கறாங்கடா. அதுக்கு பதில் சொல்ல முடியாதான் வெளியே இருக்கேன்.
இல்ல தம்பி அது பேசலாம் ஜான் எழுதி தரோம் நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி தராரு ஒன்றும் புரியல எனக்கு உள்ள ஒரு வேக ஒரு என்ன சொல்றாங்க ஒரு டிவி மாயை உருவாக்குவாங்க. நீ 2014 திருப்பி சொல்ற 2014 தேர்தல் எப்படி தெரியுமா? கலைஞர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க தான் பவர். காங்கிரஸ், பிசிகே, பிஎம்கே வரிசையா பாத்தீங்கன்னா எல்லாம் கட்டிருச்சு. ஆனா 2014 எதிர்க்கட்சியா கூட பவர். அந்த ரிசல்ட் தான் திருப்பி வரப்போகுது. என்றைக்கும் திமுக ரெண்டாவது ஜெயிச்சத வரலாறே கிடையாது. என்றைக்கும் வரலாறே கிடையாது. அந்த வரலாறு அவங்க அப்பனால வரைக்கும் முடியல, பையனால வரைக்கும் முடியுமா? கலைஞரால வரைக்கும் முடியல, ஸ்டாலினால வரைக்கும் முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் வரலாறு சொல்லுது. இன்னொரு தடவை டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா என் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாது. எனக்கே தெரியும்டா அவங்க தானே வருவாங்க. எனக்கே தெரியும்டா. போ தயவு செஞ்சு போயிரு. 8 மினிட்ஸ் போயிரு. இதுக்கப்புறம் மூஞ்சி முன்னாடி வராத. ஸ்டேஜ்ல எது பேசணும் கேட்டுட்டு பேசணும். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன்.